கொய்யா இலை முறுக்கு. இதை ஆட்டுக்கால் முறுக்குன்னு சொல்லுவாங்க, சீப்பு முறுக்குன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி செய்யணுன்னா, பச்சரிசி வாங்கி அதை லைட்டாக ஊற வச்சு உணர்த்திட்டு அதை இடிக்கணும். இடித்து எடுத்துகிட்டு வந்து வறுத்துட்டு அப்புறமா அதை சலிக்கணும். சலித்ததுக்கப்புறம் அதில் கப்பி கப்பியாக இருக்கும். அதை திரும்ப மிக்சியில் போட்டு அதையும் சலித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை பயிறு மாவு வேணும். பச்சை பயிறு மாவுனா கடையில் வாங்கக்கூடாது. முழு பச்சை பயிறு வாங்கி அதையும் வறுத்துட்டு அதை உரலில் வச்சு தான் அதை உடைப்பாங்க. உடைச்சதுக்கப்புறம் அதையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2 தேங்காய், சர்க்கரை தேவைப்படும். இது எப்படின்னா, 2 கிலோ அரிசி மாவுக்கு 400 கிராம் பச்சை பயிறு மாவு போடணும், 400 கிராம் சுகர் போடணும், 2 தேங்காவை பால் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் சர்க்கரையை போட்டு அந்த தேங்காய் பாலை நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் இந்த பச்சை பயிறு மாவு, முறுக்கு மாவு எல்லாம் போட்டு எள்ளு போட்டுட்டு அதை போட்டு மிக்ஸ் பண்ணி தட்டுற பதத்துக்கு அதை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொய்யா இலை பறிச்சுட்டு வந்துட்டு அந்த மாவை கொய்யா இலையில் வச்சு தட்டி அதை ரோல் மாதிரி சுருட்டிடணும். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. நன்றி.